கைஸ் நீங்க இப்ப அமேசான் கேடிபி பிசினஸ்ல நீங்க புக்கு வந்து ஒரு 30 to 50 புக்ஸ் போட்டாச்சு. பட் நீங்க எதிர்பார்த்த சேல்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டா நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோல சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து டெஃபினட்டா ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு மெட்ரிக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து சேல்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அட்ராக்டிவான கவர் அண்ட் கேட்சியான கவரும் கிரியேட் பண்ணணும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டீரியரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சி, அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியான இன்டீரியர் வந்து டெஃபினட்டாக இருக்கணும். சரிங்களா? அண்டு நீங்கள் வந்துட்டு இந்த மெட்ரிக்ஸை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப இமீடியட்டாகவும் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு டைம் டு டைம் வந்து வேரி ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியான ஆப்டிமைஸ்டு டைட்டிலாக இருக்கணும். சரிங்களா? ஸோ எஸ்இஓ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் வந்துட்டு ஒரு நிச்சு வந்து ஃபைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நிச்சில் இருக்கிற அந்த கீவேர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் சப்டைட்டில் வந்துட்டு இருக்கிற மாதிரி, முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? டைட்டில் சப்டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பேஜில் வந்துட்டு மோர் டீட்டெயில் அப்படின்னு கொடுக்காத மாதிரியும், அதுக்கு உண்டான எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரியான ஆப்டிமைஸ்டான டிஸ்கிரிப்ஷன், அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 900 கேரக்டருக்குள்ளேயே வந்து ஒரு 1000 to 900 to 1000 கேரக்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அண்ட் 7 பேக்அண்ட் ஸ்லாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் வால்யூம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 கீவேர்ட் ஸ்லாட்ஸில் வந்துட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது பாருங்கள், கவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேட்சியாக இருக்குது, நல்லா டீட்டெயிலாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வித்தின் ஒரு 900 கேரக்டருக்குள்ளேயே வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையர் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்க்குறப்ப எது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? ரீட் மோர் அப்படின்னு இங்கே பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரீட் மோர்னு கிளிக் பண்ணி அவங்க வந்துட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க நம்மளோட புக்கோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதிகமாக வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பை பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கேட்சியான வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் போடணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை சர்ச் வால்யூமில் இருக்கிற டைட்டில்ஸ் வந்து போடுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த நம்பர் சர்ச் புக்ஸ் ஃபார் அடல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலையும் இருக்கிறனால இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப்டிமைஸ்டு டைட்டில் அப்படின்னு நான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பேக்அண்ட் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு இதில் சர்ச் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் பசில் புக்ஸ் ஃபார் அடல்ட், நம்பர் சர்ச் பசில் புக்ஸ் ஃபார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் சர்ச் பசில் புக்ஸ் அண்ட் இது மாதிரி இது கிட்ஸு வந்து நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் எந்த ஆடியன்ஸை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த ஆடியன்ஸுக்கு ரிகார்டிங்காக இருக்கிற 7 கீவேர்ட் ஸ்லாட்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் எஸ்இஓவில் வந்து நீங்கள் வந்துட்டு டூல்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கேடி ஸ்பை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் புக் போல்ட் அப்படிங்கிற டூலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா புக் போல்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 20% ஆஃபரில் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் கூட பை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த டூல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படிங்கிற வீடியோவும் ஆல்ரெடி நான் வந்துட்டு போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ். சரிங்களா? ஸோ ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேஜராக ரோல் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்ஸ். சரிங்களா? ஸோ ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்கோட விசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து இம்ப்ரெஷன் அப்படின்னு இருக்கும், கிளிக் அப்படின்னு இருக்கும் ஆட்ஸ்லாம். ஸோ இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விசிபிலிட்டிஸ், நம்மளோட புக்கோட விசிபிலிட்டிஸ். சரிங்களா?
ஸோ இதில் என்ன மெட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 இம்ப்ரெஷன் 1000 பேர் நம்மளோட புக்கு பார்த்தாங்கன்னா, டெஃபினட்டாக ஒரு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட அமேசான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புக்கை வந்து இன்னும் வந்து இது வந்து ஒரு வேல்யூபிளாக இருக்கும் இருக்கு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட புக்கை வந்து இண்டெக்ஸும் அண்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக சேல்ஸ் ஆகிறதுக்கும் அதுவும் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஆட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் ப்ராடக்ட் ஆட்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கைண்டில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு இதுக்கு ரிகார்டிங்காக வீடியோ போடுறது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் இதுக்கு ரிகார்டிங்காக தேவை அப்படின்னா நான் அதுக்கு தகுந்தாப்புல நான் வீடியோஸ் போடுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் த்ரூ ரேட், அதாவது சிடிஆர் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த சிடிஆர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர். ஓகேங்களா? நம்மளோட கவர் வந்து எந்த அளவுக்கு கேட்சியாக வந்து இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிடிஆர் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? சிடிஆர் அதிகமாக இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நம்மளோட புக்கோட கவர் வந்து பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து அவங்க வந்து பை பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்கு வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகும். அதாவது பாட்டத்தில் இருந்து டாப் பொசிஷனுக்கு போகும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏ ப்ளஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனபிளான இமேஜாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பாருங்க ஒரு ஒரு லேடியோ ஜென்னோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இது மாதிரியான ஆக்ஷனபிள் இமேஜாக போட்டிங்கன்னா யூனிக்காக தெரியும். நம்மளோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஒரு ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து பை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் வந்து பை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கேரக்டர்ஸ்குள்ளேயே வந்து நம்மளோட டைட்டில் அண்ட் சப்டைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 100 கேரக்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்மளோட டைட்டில் வந்து கிளியராக வந்துட்டு மொபைலில் வியூ ஆகும். அண்டு ஹை சர்ச் வால்யூம் இருக்கிற மாதிரியும் அந்த டைட்டிலை இன்சர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து நான் இதை காப்பி பண்ணி போடுறேன். இந்த டைட்டில் வந்துட்டு எத்தனை கேரக்டர் அப்படின்னு பாருங்க. 97 கேரக்டர் தான் இருக்கு. அதே பாருங்க இந்த புக்கோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை எல்லாமே காப்பி பண்ணி போடுறேன். 121 கேரக்டர் இருக்கு. அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டபிளாக இருக்கு. வேர்ட் சர்ச் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கு, இங்கேயும் வேர்ட் சர்ச் இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து பண்ணக்கூடாது. இங்கேயும் வேர்ட் சர்ச் 3 டைம்ல இருக்கு. இது மாதிரி வந்து ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கீவேர்டு வந்து ஸ்டஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் இது மாதிரியான தவறை எக்காரணத்தை கொண்டு பண்ணக்கூடாது. நீங்கள் வந்துட்டு டைட்டில் சப்டைட்டில். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸிங். சரிங்களா? உங்களோட கவர் வந்து நல்லா கேட்சியாக இருக்குது, உங்களோட டிஸ்கிரிப்ஷனும் நீட்டாக இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து நல்லா வந்து டாப் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் பொசிஷன் இருக்குது, நல்ல ரிவ்யூஸில் இருக்கிற ஒரு புக்கு. தென் அதுக்கு அடுத்த ரோவில் இருக்கிற புக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதில் வந்துட்டு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ரேட்டிங்கில் நீங்கள் வந்து ப்ரைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? இப்போ வந்து அவங்க வந்து ஒரு $10 வந்து அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு $7 அது மாதிரி நீங்கள் வந்து கோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளோட புக்கு வந்து ப்ரைஸ் வந்து நல்லாவும் இருக்குது, கரெக்டான ப்ரைஸிங்லாகவும் இருக்குது. ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப 4.99 வச்சிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, சீப்பராக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து அதை ஒமிட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 6.99 7.99 வந்து பிகினிங் ஸ்டேஜில் வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆடான்ஸ் அதாவது போனஸும் வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணுற மாதிரி, அதாவது இன்னும் அடிஷ்னலாக வந்து நீங்கள் ஒரு கலரிங் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. தென் அந்த கலரிங் பேஜஸில் பசுல் அதுக்கு ரிகார்டிங்கான இப்போ வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மதர்ஸ் டே வருது அப்படின்னா மதர்ஸ் டேக்கான கலரிங் புக்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப ஸோ மதர்ஸ் டேக்கு ஒன்று பசுல் புக்கும் போனஸாக ஒரு 5 பேஜஸ் வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஆட் ஆன் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு இதில் கொடுக்குறப்போ ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறப்ப அந்த புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகம் ஆகிறதுனால சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரொமோஷனும் பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் வந்து இன்ஸ்டாகிராம் அல்லது வந்து பின்ட்ரெஸ்ட் இது மாதிரியான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் நீங்கள் செட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஆடியன்ஸ் செட் பண்ணுறப்ப கிட்ஸுக்கு உண்டான ஆடியன்ஸ் அதுக்கு உண்டான போஸ்ட் எல்லாம் போடுங்க. இன்கேஸ் வந்து அடல்ட்டுனா அதுக்கு தகுந்தாப்புல போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் செட்டப் வந்துருச்சு அப்படின்னா
ஸோ தென் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்துட்டு கலரிங் பேஜஸோ அல்லது வந்து பஸ்ஸில் வேறு ஏதாச்சும் வர ஆக்டிவிட்டி புக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் ஒரு 10 பேஜஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அவே கொடுக்குற மாதிரி நீங்கள் பாருங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங். ஸோ ரேட்டிங் அப்படிங்கிறது எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சரிங்களா. ஸோ ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்துட்டு பெய்ட் ரிவ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து அமேசானுக்கு வந்து அஃபென்ஸான இன்ஃபர்மேஷன் தான், அஃபென்ஸான இது திங்ஸ் தான். இதை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு பண்ணாதீங்க. ஸோ ரிவ்யூஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ வராத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியான இன்டீரியர் அண்டு கவர் டிஸ்கிரிப்ஷன் A+ கண்டென்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபையான ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக உங்களோட புக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ் ரேட்டிங் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு புக்குக்கு மட்டும் பண்ணாமல் நிறைய புக்ஸுக்கு வரக்கூடிய எல்லா புக்ஸுக்கும் வந்து பண்ணுறதும் அண்ட் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் புக்ஸுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து கவரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டீரியர் நீங்கள் புக்ஸு அதாவது பேப்பர் பேக்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்டீரியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கவர் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைட்டில் சப்டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. மற்றபடி உங்களால் கேட்டகரிஸ் உட்பட எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கேட்டகரிஸும் கரெக்டாக நீங்கள் வந்து அதாவது கரெக்டான கேட்டகரிஸ் நீங்கள் செட் பண்ணி போடுங்க சரிங்களா. ஸோ டெஃபினட்டாக இந்த மெட்ரிக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த மெட்ரிக்ஸ்லாம் டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக சேல்ஸ் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக சான்ஸ் இருக்குது. மோரோவர் நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து இப்போ 50 புக்ஸ் போட்டாச்சு, ஒரு 30 to 50 புக்ஸ் போட்டாச்சு, எனக்கு ஆர்கானிக்காக டெஃபினட்டாக சேல்ஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்காகவே நான் வந்து தனியாக வந்துட்டு ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து கோர்ஸ் பை பண்ணிக்கலாம் சரிங்களா. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் டவுட் எதுக்கு ரிகார்டிங்காக இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் see you in the next video. Take care. Bye.